செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரத் நம்மோடு இணைந்திருக்கிறார். பரத், செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலா எவ்வளவு கன அடி தண்ணீர் திறந்திருக்கப்பட்டிருக்கிறது? மேலும் அப்பகுதி மக்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள், அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? இருந்த போதிலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனஅடியாக இருந்து வருகிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று 21 அடியை எட்டியிருந்த நிலையில் தற்போது 21.27 அடியை எட்டிருக்கிறது. இந்த ஏரியின் நீர்மட்டம் 24 அடியும் இன்னும் 2.5 அடி, ஏறக்குறைய 2.5 அடி எட்டினால் முழுவதுமாக இந்த ஏரி நிரம்பும். இதனால் இந்த ஏரியை தொடர்ந்து 22 அடி அல்லது 21 அடியிலே வைத்திருக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதனால்தான் இந்த ஏரியிலிருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் 100 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையை அதைத் தொடர்ந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்ததன் காரணமாகவே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நேற்று 500 கன அடியாக உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது கூட செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்மட்டம் உயர்ந்து வருவதன் காரணமாக தற்போது 750 கன அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் இந்த நீரின் அளவு 750 கன அடியாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரானது செம்பரம்பாக்கம் கால்வாய் வழியாக அடையாறு கால்வாய் வழியாக செல்லும். இந்த கால்வாய் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. சிறுகளத்தூர், காவனூர், திருநேர்மலை, குன்றத்தூர், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அந்த கரையோர பகுதிகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியும் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த ஏரி தொடர்ந்து அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. தற்போது நிலவரப்படி இந்த ஏரியின் இந்த மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கனஅடியில் 3000 மில்லியன் கனஅடி உபரி இந்த கொள்ளளவு இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏரி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.